ஷாப்பிங் போயிட்டு வரேன். சரி மருமோளே, 1 மணி நேரத்துக்கு பிறகு. என்ன கை நிறைய ஷாப்பிங் பண்ண மாதிரி தெரியுது? ஆமாத்த, மார்ச் மாதம்ல உங்கள் மகனுக்கு போனஸ் வந்தது. அதான் வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான், ஸ்டோர் ஐட்டம் எல்லாம் 3 மாதத்துக்கு தேவையானது வாங்கிட்டேன். அது போக ரொம்ப நாள் இந்த பவுல் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். அதான் அதை இன்னைக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். அது என்னம்மா பவுலு? காமி கொஞ்சம். யாரும் வந்தாங்கன்னா எதுவும் வச்சு கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கும்ல அத்தை, அதான். ஓ அப்படியா, நல்லா இருக்கு. வாடியின் தங்க மோளை, சொல்லாம கொள்ளாம வந்திருக்கேன். பக்கத்துல கொஞ்சம் பேங்க் வேலை இருந்தது, அதை முடிக்கிறதுக்கு வந்தேன். குட்டியா? ஆமா மருமோளே. வாடாத்து, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அண்ணி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நாத்து. மருமோளே, ஏதாவது என் மகளுக்கு குடிக்கிறதுக்கு கொடுமா. சரி தேர்ந்து வரேன். ஏம்மா, இந்த பவுல் எப்பமா நல்லா இருக்கு, நானும் வாங்கணும்னு நினைச்சேம்மா. இது உனக்கு வேணா வச்சுக்கோ, உனக்கு போவதானே மீதி இங்க. அப்படியாம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. கோழுப்படுத்த மாமியா கிழவி வாங்கி பாக்குறேன்னு சொல்லிவிட்டு அவ வந்த உடனே அப்படியே தூக்கி கொடுத்துட்டு, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு நாள் யோசிச்சு வாங்கினது. நாத்து இந்தாம்மா ஜூஸ். தேங்க்ஸ் அண்ணி. மதிய சாப்பாடு வேணா ரெடி பண்ண சொல்லுவா உங்க அண்ணிகாரிய? ஆமா நாத்து, இவ்வளவு தூரம் வந்துட்டா சாப்பிட்டுட்டு போ. வேண்டாம் அண்ணி, இன்னொரு நாள் வாரேன். சரி அண்ணி, நான் வாரேன். எம்மா நான் கிளம்புறேன். சரி நாத்து. ஒரு நிமிஷம் நின்னுடி, இந்தா வாரேன். இது எங்க இவ்வளவு அவசரமா ஓடி போகுது? அடுத்து என்னத்த பண்ண போகுதுன்னு தெரியலையே. இந்தாம்மா, இதுல காய்கறி பருப்பு 3 மாசத்துக்கு தேவையான எல்லாம் இருக்கு, எடுத்துட்டு போமா. வேண்டாமா, எல்லாம் எங்க வீட்டுல இருக்கு. இது தாய் வீட்டு சீதனம், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு வந்துகிட்டே இருக்கும். நீ வேண்டாம்லாம் சொல்லக்கூடாது, எடுத்துட்டு போ. சரிம்மா. அது மருமோளே, போனஸ் வந்ததுன்னா வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். எவ்வளோ கடன் இருக்கு, எல்லாத்தையும் யோசிச்சு எனக்குன்னு ஒரு பொருள் வாங்காம பார்த்து ஒவ்வொரு பொருளாக இந்த வீட்டுக்கு தேடி வாங்கிட்டு வந்தா நீங்க அது பாட்டில் தூக்கி கொடுத்துருக்கிய. இங்க பாரு, உங்க அப்பா வீட்டு துட்ட ஒன்றும் நான் தூக்கி கொடுக்கல, என் மகன் சம்பாதிச்சதை நான் தூக்கி கொடுத்துருக்கேன். என் மகளுக்கு தான் கொடுப்பேன், அப்படிதான் இருக்கும். இந்த வீட்டில் உள்ள எல்லாமே என் மகளுக்கு போக தான் மீதி. ஓ அப்படிங்களா மாமியாரே, இது உங்க வீடு தானே, நீங்களே லோனு கட்டுங்க, நான் தனி கொடுத்தன போயிடுறேன். என் வீட்டில் நீங்க எந்த பொருளையும் எடுத்துறாதீங்க. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன், எனக்கு என்ன வருமானம் வருது? அவனையும் தனியா பிரிச்சு கூட்டு போகணும்னு நினைக்க பாத்தியா? நான் உன்னை என் மகா மாதிரி நினைச்சேன், ஆனா நீ மருமகா நிரூபிச்சிட்ட. என்னது, என்ன மகா மாதிரி நினைச்சீங்களா? ஆமா, அதனாலதான் நீ வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் எனக்கு உரிமை இருக்குன்னு நினைச்சேன். ஓ அப்படிங்களா மாமியாரே, அப்படின்னா உங்க மகா ஆசைப்பட்டு வாங்கின ஒரு பொருளை எனக்கு தூக்கி தருவீங்களா? அவ ஆசைப்பட்டு அவ புருஷன்ட்ட வாங்கியிருப்பா, அதை எப்படி உனக்கு தர முடியும்? அதே மாதிரி தான் மாமியாரே, நானும் ஆசைப்பட்டு என் புருஷன்ட்ட கேட்டு வாங்கினேன். அதை உங்க இஷ்டத்துக்கு உங்க மகிட்ட கொடுக்கீங்க. நான் ஆசைப்பட்டு வாங்கினதுன்னு கூட நீங்க யோசிக்க மாட்டீங்க. இங்க பாரு, முளைச்சி 3 இலை உடல, அதுக்குள்ள எனக்கு அட்வைஸ் கொடுக்க வந்துட்டா. என் வயசு என்னன்னு தெரியுமா? எனக்கு ஒரு மரியாதையை கொடுக்க மாட்டேங்க. மருமகா ஒழுங்கா கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியாம வயசு அது இதுன்னு சொல்லிட்டு ஓடிடுதுங்க. மகளையும் மருமகளையும் வேற வேற மாதிரி நடத்துறது, அப்புறம் மருமகா மகனை கூட்டிட்டு தனி கொடுத்துன போயிட்டா அப்படின்னு ஒப்பாரி வைக்கிறது.